குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு, படம் ஒர்த்தா இல்லையா, என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துருமா. படத்துடைய டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருப்பாரு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. படம் பயங்கரமா ஓடிச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படம் ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். ஒரு இன்டர்வியூல கூட ஆதிக் ரவிச்சந்திரன் கேட்டிருப்பாங்க, ஏன்பா செகண்ட் ஹாஃப்ல கூட எடுத்த உடனே ஸ்பீடா போறியே, ஏன் ஆடியன்ஸுக்கு ரெஸ்ட் மட்டும் கொடுக்கவே கூடாது சார், அதனால செகண்ட் ஹாஃப்னா மெதுவாக தான் ஆரம்பிக்கணுமா, அப்படிலாம் நான் ஆரம்பிக்க மாட்டேன், ஃபாஸ்ட்டாக தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. கிட்டத்தட்ட அதே ஃபார்முலாவை அதே மெத்தடை தான் இந்த குட் பேட் அக்லிக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காப்புல. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்துல தல அஜித், த்ரிஷா, பிரசன்னா, பிரபு, கிங்ஸ்லி, அர்ஜுன் தாஸ், அப்புறம் சுனில், சிம்ரன் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தல அஜித்தை பத்தி பேசி ஆகணும். தலைவரை வந்து எவ்வளவு வெர்ஷன்ல காட்ட முடியுமோ எல்லா வெர்ஷன்லயுமே காமிச்சிருக்காப்புல. அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஸ்டார்டிங் இனிஷியல்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் பண்ணி அந்தந்த வெர்ஷனை அப்படியே கிராஸ் பண்ணி ஏன் ஹாலிவுட் வரைக்கும் போய் டச் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. ஸோ இதெல்லாம் எப்படி யோசிச்சாரு என்ன ஏதுன்னே தெரியல. அண்ட் ஒவ்வொரு ரெஃபரன்ஸை காட்டும் போதும் ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, கதறாங்க. ஒரு ரெட் டிராகன். ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்தை மட்டும் கிளியரா யோசிச்சாப்ல, ஆடியன்ஸ் சீட்ல உட்காந்து படம் பார்க்க கூடாது, கத்திக்கிட்டே இருக்கணும், எஞ்சி நின்றுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான சாங்ஸ், ஓகேவா, எல்லாமே வந்து நியூ சாங்ஸ் சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, ஓல்டு சாங்ஸ். அண்ட் நீங்க எதிர்பார்க்காத இந்த பாட்டெல்லாம் இந்த படத்துல வருமானு சொல்லி எதிர்பார்க்காத சில பாட்டெல்லாம் கூட வரும். அதுக்கும் ஆடியன்ஸ் சைட்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாரு. சரி, எல்லாமே தலை ஃபேன்ஸுக்கு மட்டும்தானா, தளபதி ஃபேன்ஸ் கூட உள்ள வருவாங்களே, அவங்களுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தளபதி ஃபேன்ஸும் எஞ்சி நின்று பயங்கரமாக விசில் அடிச்சு கத்துற அளவுக்கு சில ரெஃபரன்ஸாக வச்சிருக்காப்புல. ஏன் த்ரிஷாக்கு கூட பழைய மெமரிஸுக்கு போய் அங்கே சில ரெஃபரன்ஸ்லாம் வச்சு அப்படியே என்னடா எங்கெங்கேயோ ரெஃபரன்ஸ் போயிட்டே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான், ஆனால் நிறைய படத்துடைய ரெஃபரன்ஸை உள்ள வச்சு அதை கரெக்டாக எந்த இடத்துல கொண்டு வரணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மிகப்பெரிய பிளஸ். எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். அண்ட் ராஜபாட்டை படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கும் போது விக்ரமுடைய நிறைய வெர்ஷன்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ விக்ரமுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் படம் முழுக்க நிறைய வெர்ஷன்ஸாக வருவார் போலயே நம்பி போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, வெறும் ஒரே பாட்டிலேயே மொத்த வெர்ஷனையும் முடிச்சு விட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து விக்ரமுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வந்து நூடுல்ஸ் ஆகி வந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லில அதே மாதிரி எல்லா வெர்ஷன்ஸையும் காட்டும் போது, தம்பி ராஜபாட்டை ஞாபகம் இருக்குல்ல, அதை மைண்ட்ல வச்சுட்டு எல்லாரும் படத்துக்கு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது உண்மை கிடையாது. படம் முழுக்க நிறைய வெர்ஷன்ஸ்ல வரதான் செய்றாரு. தம் எனக்கா விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். அண்ட் த்ரிஷா சொல்லவே வேணாம், நயன்தாரா ஏன் லேடி சூப்பர் ஸ்டார் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்றது இப்போதான் தெரியுது. இப்போ வர எல்லா படத்துலையுமே த்ரிஷா தான் வராங்க. என்னைக்கு த்ரிஷா கம்பேக் கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து குறிப்பாக நம்ம தளபதி ரெண்டு பேருடைய படத்துலையுமே நம்ம த்ரிஷா தான் வந்துடுறாங்க. அண்டு ஏம்மா உனக்கெல்லாம் வயசே ஆகாதாமா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு பார்த்த த்ரிஷா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கீங்களே எப்படிங்கிற மாதிரி ஒரு படத்துக்கும் அப்படியே அழகு கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ த்ரிஷா வழக்கம் போல இந்த படத்துலையும் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. ஐயோ உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மார்க் ஆண்டனி படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூவி. படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்போது எடிட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு வைங்களேன், படமே புரியாமல் போயிருக்கு. இத்தனைக்கு அதெல்லாம் வந்து டைம் டிராவல் மூவி வேற. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான சினிமாட்டோகிராஃபி இருக்கணும், இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கணும். இது எல்லாமே மார்க் ஆண்டனி படத்தில் சிறப்பாக இருந்ததுனால தான் அந்த படம் ஓடிச்சு. ஸோ அங்கே என்ன டீமை யூஸ் பண்ணாரோ அதே டீமை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு வந்து இந்த குட் பேட் அக்லிலையும் யூஸ் பண்ணியிருக்காப்ல. 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். எஸ், இந்த படத்துக்கும் ஜிவி பிரகாஷ் தான் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பண்ணியிருக்காப்ல. மனுஷன் சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காருங்க. தலையை ஸ்க்ரீன்ல பார்க்கறதுக்கும் பின்னாடி அந்த மியூசிக்கோட கேட்கறதுக்கும் ஆகா செம்மையா இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் மாஸ் மசாலா மூவிக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா டெலிவரி பண்ணியிருக்காரு. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் ராமானுஜன் சும்மா மிரட்டி விட்டுருக்காருங்க. தலையை எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு செம்மையாக காமிச்சிருக்காப்புல. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து நிறைய ஃபைட்டு, சாங்கு, சேசிங்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாஸ்ட் மூவாகவே இருக்கும். அதெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காப்புல. அண்ட் எடிட்டர் விஜய் வேலுக்குட்டி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ்ங்க. ஏன்னா எடிட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. தல அஜித்துக்கு அப்புறமா வியந்து பார்க்கக்கூடிய விஷயமா எடிட்டிங்காக தான் இருக்குது.
கொஞ்சம் ஃபாஸ்டா போற மூவி அப்படிங்கிறதுனால எடிட்டிங்ல கொஞ்சம் குழப்பிட்டாங்கன்னா படமே புரியாம போயிடும். பட் என்ன தேவையோ சிறப்பா கொடுத்துருக்காப்ல. இந்த படத்துல நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே தல அஜித்துக்கு அப்புறமா நல்ல ஸ்கோப் இருக்கிற கேரக்டர் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸுடைய கேரக்டர் வில்லனா பண்ணிருக்காப்ல. மனுஷன் வழக்கம் போல அந்த வில்லன் கேரக்டர்ல மிரட்டி விட்டுருக்காப்ல. அண்ட் அவருடைய கேரக்டர்லயுமே சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அது என்ன ஏதுன்றதை தியேட்டர்ல போய் பாருங்க. ஏகே சார், இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த படத்துல த்ரிஷாவுடைய தம்பியா பிரசன்னா நடிச்சிருந்தாப்ல. பிரசன்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ல பாக்குறோம். கொடுத்த கேரக்டரை சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான ஒரு ஸ்கோப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. அண்ட் சிம்ரன் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான் வந்து பண்ணிருப்பாங்க. பட் அவங்க வர சீன்ல வந்து தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் சிம்ரனுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸும் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சிம்ரனும் தல அஜித்தும் பேசிக்கூட அந்த கான்வர்சேஷன் அது இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் இவங்க 2 பேரும் பேசுறத பக்கத்திலே வந்து த்ரிஷா வேற கேட்பாங்க. அதை பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுல. ஐ மிஸ் யூ. ஓவரால் குட் பேட் அக்லி படம் எப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தல ஃபேன்ஸுக்காக ஒரு சம்பவம் பண்ணா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணி வச்சிருக்காப்புல. முக்கியமா தல ஃபேன்ஸ்லாம் போயிட்டு இந்த படத்தை பார்த்தாங்க அப்படின்னா தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது தொண்டை தண்ணிலாம் வத்தி தான் வெளியே வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை தான் பண்ணியிருக்காப்புல. வண்டி நிறுத்து, தலைவர் கட் அவுட் வருதுல, என்ன அர்ஜென்ட்? தலைவருக்கு என்ன சாதா தோசை சுத்துற? போறா கொத்து பரோட்டா. குத்துங்கடா. காட்டுறேன். சரிப்பா, எல்லாத்தையும் பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்கேன். படத்துல ஒரு மைனஸ் கூடவா இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா படத்துடைய மிகப்பெரிய மைனஸே லாஜிக் தான். லாஜிக்கை குழி தோண்டி புதைச்சி விட்டுட்டு தான் இந்த படத்தையே ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்திருக்காப்புல. என்னன்னா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், லாஜிக் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான். நான் லாஜிக் மட்டும் தான் பார்ப்பேன், நான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் தியேட்டர்ல உட்கார்ந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. நான் தல ஃபேனு, தல வர்ற ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன், பயங்கரமா கத்துவேன், பழைய ரெஃபரன்ஸ்லாம் காட்டும் போது நான் வந்து அப்படி குதூகலம் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. இல்ல நான் ஒரு தலை ஃபேன் பா, தலையை பார்த்தா போதும், அதுவும் தலையை மாசா காட்டினா எனக்கு டபுள் டமாக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆட்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஏகே வராரு, வழி விடுறாரு. ஓவரால் எல்லாருமே தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். போனீங்கன்னா படம் ஆரம்பிச்சதும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்டா ஓடிடும். அதுக்கு நடுவில் நம்ம லாஜிக் தேடுறதுக்கே டைம் இல்லாத அளவுக்கு கடை கொண்டு போயிருக்காப்புல. அது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய மிகப்பெரிய பாசிட்டிவா தான் நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய ஓல்டு சாங்ஸ் அது இதுன்னு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடியன்ஸை என்கேஜாவே வச்சுக்கிட்டாப்புல. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கு. ஸோ யாரெல்லாம் படத்தை பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் இதுக்கப்புறம் தான் படத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி படம் பார்த்தவங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த ரிவ்யூ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.